ஹாய் மை ஃபேமிலிஸ். நான் இன்றைக்கி லேட்டாக தான் வீடியோ கொடுக்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, துரோகி, நம்பிக்கை துரோகி, கருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு இப்போ சமீப காலமாக நடந்துகிட்ருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் சரி தப்பு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அம்மா சரிப்படுத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன டைமுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 11:29க்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? வீட்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு அதெல்லாம் என்கொயரி பார்த்து அதுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு வெயிட் கெயினுக்கு வறுத்து வச்சுட்டு பிரியாணி மசாலாவுக்கு மேலே கொண்டு போய் நேற்றும் காய போட்டேன், இன்றைக்கும் காய போட்டேன். இது 3வது பேட்ச், 4வது பேட்ச் நம்ம ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி அரைச்சி இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இப்போ தீபாவளி ஆஃபராக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அம்மா சைடில் தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அம்மா திருத்திப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களை எல்லாருமே யாரோ ஒருத்தங்க அப்போலாம் நான் நினைக்கவே இல்லை. என்னோடய ஃபேமிலி, நானும் உங்களோட ஃபேமிலி அப்படின்னு நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். நான் சும்மா ஆரம்ப காலத்தில் சும்மா ஸ்டார்டிங்க்கு ஒரு டிப்ரெஷன் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரக்ஷு நிரு 2 பேருமே என்னை வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன பின்னாடி நான் எதை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் 3 வருஷம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நிமிஷம் கோச்சிக்காதீங்க. நார்மல் மெசேஜில் செக் பண்ணுங்கடா தங்கம். நீங்கள் ஜிபேயில் போய் பார்க்க வேணாம், நார்மல் மெசேஜில் போய் பாருங்கடா தங்கம். அந்த நார்மல் மெசேஜ் வந்துருக்குல்ல, அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க தங்கம். ஸோ இப்போ சாரி மன்னிச்சிருங்க, ஒரு பாப்பா பணம் போட்டாங்க, ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலை. அதை சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நிறைய அமௌண்ட் வரனால யார் என்ன நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்தால் தானே நம்ம அதை லேபிள் பண்ண முடியும். அதுதான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். தாங்க நீங்களும் வீடியோ பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? ஸோ நம்ம அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு எல்லாருமே ரொம்ப கனெக்டடாக ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறையா பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசுகிறாங்க, கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் ரீசன்ட் டேஸில் ரிப்ளை பண்ணவே முடியலை. முன்னாடி எதுனாலும் டக்குன்னு பண்ணிடுவோம், இல்லை வீடியோஸ் போட்டு ஏதாவது பண்ணிடுவோம். இப்போ என்னால் ஒரு பொம்பளை பிள்ளையாக நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் பயணிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு, பயணிக்கிறேன். துரோகியை பற்றி பேசிடுவோமா? துரோகி என் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பேசிடுவோம். சரிங்களா? அதே போல் கர்மான்னு ஒன்று இருக்குது. கர்மா, நான் என்ன செஞ்சேன்னா அது என்னையும் கேட்கும், எனக்கு ஆப்போசிட்டில் என்ன செஞ்சாங்களோ அது அவங்களையும் கேட்கும். கேட்டுட்டு இருக்குது, உண்மையே சொல்கிறேன், கேட்டுட்டு இருக்குது. என் கண் கூட பார்க்குறேன். எனக்கு பண்ணினங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். காதார கேட்பது போய் கண்ணார பார்ப்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்கிற மாதிரி நான் விசாரிச்சிட்ருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்காக இன்னொருத்தர் லைஃப்பில் போய் விசாரிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை நான் சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு ஒருத்தங்க அறிமுகம் ஆகிட்டாங்கன்னா நான் என்னை பற்றி முழுமையாக சொல்லி தான் அவங்கக்கிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, என்னை விட சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி தான் என்னோடய கேட்டகிரி. நான் அப்படி தான், நான் இது தான் அப்படின்ட்டு. நாளைக்கு நம்ம நல்லா பேசின பின்னாடி அப்போ நீ இப்படியா, நீ சிங்கிள் பேரண்ட்டா, நீ தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன், நீ புருஷனோட பிழைக்காமல் இருக்கியா, நீ டைவர்ஸ் ஆனவளா, நான் பேசாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை காயப்படுத்திடக்கூடாது. அப்படிங்கிறனால யாராக இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கக்கிட்ட ஃபுல்லாக என்னை பற்றி நான் இப்படி தான், நான் என்னோடய சுச்சுவேஷன் இது தான் ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செய்கிற தப்பே அதுதான். புரியுதுங்களா? நான் எல்லார்த்திட்டையும் உண்மையாக பேசி உண்மையாக பழகிறதா நான் செய்கிற மிகப்பெரிய தப்பு. அது நல்லா இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? என்னை விட சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணி பேசிடுவேன். அவங்க எதை சொன்னாலுமே நான் கேட்டுப்பேன்.
மைண்டே அப்படி தான், என்னோடய புத்தியே அப்படி தான். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நல்லதுன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துப்பேன், கண்டிப்பாக அதை யோசித்து பண்ணுவேன். நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். அப்போனா சொல்லணும்னா 2 மாதத்து அளவில் தான், அதான் 2 மாதம் இல்லை, ஒரு 1.5 மாதத்து அளவில் தான் எல்லாத்தோட சுயரூபமும் தெரிஞ்சு இவங்க இப்படி தான், நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம்டா கவிதா, கையில் இருக்க 5 விரலும் சமமாக இல்லை, ஆனால் உள்ளங்கை சமமாக இருக்குது. சரிங்களா? சமமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், அதுலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. பட் நான் நினச்சது எல்லோரும் சமந்தான் அப்படின்னு நான் நினச்சேன். அது தப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். சரிங்களா? ஏன் துரோகின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 இயர்க்குள்ளே நிறையா பேர் எங்கிட்ட வந்து வாண்டடாக பேசுனாங்க. இந்த 1 இயர் 1.5 இயரில் என்கிட்ட வந்து வாண்டடாக பேசுனாங்க. தங்கம் ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சுடா தங்கம். நீங்கள் ஒரு டைம் பணம் போட்டிங்களா 2 டைம் போட்டிங்களான்னு அதில் காட்டுதாடா, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்கடா. தங்கம் வந்துருச்சுடா தங்கம். ஸோ அந்த சாரி மன்னிச்சிடுங்க. சரிங்களா? இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்து அளவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசின பழகின இல்லை 2 வருஷமாக நான் சொல்லிக்கிறேன். 2 வருஷமாக என்கிட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க. அந்த பேசுகிற பீப்புளுமே, பேசுகிற பர்சனுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நானாக தேடி போகலை. முருகன் மேலே ஆணையா, என் பசங்க மேலே ஆணையா, என் மேலே ஆணையா, என்னோடய குலதெய்வத்து மேலே ஆணையா, நானாக யாரையும் தேடி போகலை. எல்லோரும் என்னை தேடி வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை தேடி வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முகம் காட்டுறாங்க, நம்மகிட்ட வந்து இவ்வளோ பேசுகிறாங்க, இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி சொல்கிறது, நமக்கு ஒன்றுன்னா பதறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சது என்னோடய தப்பு. அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த 1.5 மாதத்து காலத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கை துரோகி சொன்னால, முதுகில் குத்துறவங்க நம்பிக்கை துரோகி. அப்புறம் எப்படி சொல்கிறது, உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சு பேசுகிறவங்க எல்லாருமே வந்துட்டு பசுந்தோலை போத்திட்டு புலியாக இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் எனக்கு வந்து ஏன் என் லைஃப்பில் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய நம்பிக்கை துரோகி, முதுகில் குத்துனவங்க, இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த 2 வருஷத்தில் என் கூட எத்தனை பேர் பேசிட்டு நானாக யாரையும் தேடி போகலை. நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். எல்லாரும் அவங்களா என்னை தேடி வந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது நான் என்னை பற்றி பேசினேன், அவங்கள பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இந்த இவ்வளோ நாள் வரைக்குமே நான் அதை வந்து எங்கேயுமே எதையுமே நான் மென்ஷன் பண்ணிக்க கிடையாது. அவங்களா வந்தாங்க, அவங்களா உரிமை வச்சாங்க, அவங்களா கொண்டாடினாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மள என்னமோ சாக்கடைன்னு நினச்சி தூக்கி போட்டு போகிறாங்க. பரவாயில்ல, எப்படி சாக்கடைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எண்ணத்துக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை. அவங்க எண்ணத்துக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னோட எண்ணத்துக்கு நான் யாரையும் கெடுக்கணும், யாரையும் அசிங்கப்படுத்தணும், யாரையும் காயப்படுத்தணும், ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சடனாக வெட்டி விட்டணும் அப்படின்னு நான் நினச்சது ஒரு நாளும் கிடையாது. இன்னி வரைக்குமே நான் வந்து ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க, இப்படி தான் நான் கேட்டிருக்கேன். நான் ஒழிஞ்சு நான் அவங்கள பற்றி விசாரிக்காமல் சுயநலமாக நான் இருந்தது கிடையாது. ஆனால் என்கிட்ட சுயநலவாதிங்களாக இருந்திருக்காங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாடா தங்கம், அதை நான் எப்படி எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ அவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு என்னை பற்றி ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அவங்க என்னமோ ஒழுக்கமாக இருக்கிற மாதிரியும், நம்ம ஏதோ ஒழுக்கங்கட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறது. நான் ஒழுக்கமாக இருக்கேனா, ஒழுக்கமாக இல்லையா, ஒழுக்கம் கெட்டு போய் இருக்கேனா அப்படிங்கிறது என் மனசாட்சிக்கும் என் குழந்தைங்களுக்கும் நான் கும்பிட்ற கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இன்ஸ்டாவிலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, பிஸ்னஸ் நம்பருக்கும் சரி. ஏன் நேற்று கூட ஒருத்தங்க வந்து என் ஒய்ஃபு இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கூட நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன், அவங்க வேணாங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு அவங்ககிட்ட பேசி 10-5 பணம் வாங்கணுங்கிற எண்ணம் என் புத்தியில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல்
எங்கிட்ட வந்து பேசிட்டு என்னமோ அவங்க நல்லவங்களாட்டும் அப்படின்னு நம்மகிட்ட நடந்துக்குவாங்க. நம்மளும் நம்பிடுவோம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாளடைவில் தான் தெரியும் நம்மளால் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம புத்திக்கு அப்புறம் தான் எட்டும். எப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே முதுகுல குத்துன பின்னாடி நமக்கு சுயநலம் வந்த பின்னாடி நம்மளோ கோமாளப்படுத்துறோம் நினைப்பில் அப்போ தான் நமக்கு வரும். புரியுதுங்களா? அப்படி தான் எனக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை 10 வருஷமாக இந்த ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது என் நிலமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? என் நிலமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாற்று துணி இல்லாமல், முண்டு குடிக்க சொம்பு இல்லாமல், படுக்க ஒரு பாய் இல்லாமல், என் பிள்ளைங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு நைட்டும் பகலும் வேலை பார்த்து இன்றைக்கி நானும் ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ பேரை சம்பாரிச்சிருப்பேன். இதையெல்லாம் தாண்டி தான் கவிதான்னு நான் வந்து இங்கே நிற்கிறேன். புரியுதுங்களா? ஆனால் இதை தாண்டி வந்தது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை புருஷன் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, அவளால் எங்கேயும் போய் நிற்க முடியல. எனக்கு என்னென்னா அப்பா அம்மா சைடு சப்போர்ட் கிடையாது, அண்ணன் சைடு சப்போர்ட் கிடையாது, புருஷன் வீட்டு சைடில் சப்போர்ட் கிடையாது, சொந்த பந்தம் சப்போர்ட் கிடையாது, யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நான் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா பேரை கூட நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. என்னோடய அப்பா பேரை கூட நான் சின்னசாமி பிள்ளை தான் அப்படின்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. அதே போல் நான் கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டு பேரை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. மென்ஷன் பண்ணாமல் தனி ஒரு ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த உலகத்தில் இந்த 10 வருஷம் நான் கடந்து வந்திருக்கேன். 10 வருஷம் கடந்து வந்தபோது ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போக முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு போகணும்னு தோணலை. ஃப்ரெண்ட்ஷிப்பாக வராங்க, வந்து பேசுகிறாங்க, சரி ஓகே, அவங்கள தான் வந்து பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம். நம்ம உடனே நம்மகிட்ட பேசுகிறோன்னே ஓகே நம்மகிட்ட பேசுகிறாங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி நம்மளோட கடன், குடும்ப சூழ்நிலைகள், எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு சண்டை வந்தாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுறோம். அதை ஷேர் பண்ணுறனால நம்ம அவங்களுக்கு எப்படி தெரியும்னா ரொம்ப மட்டமாக தெரிகிறோம். அது இப்போ நான் அந்த 1.5 மாதத்தளவில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு யாரோட சப்போர்ட் இல்லாமல் வராங்க. இப்போ என்ன மட்டம் தட்டினாங்கல்ல, மட்டம் தட்டினவங்க இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கும், அண்ணன் தம்பி சப்போர்ட் இருக்கும், மாமா மச்சான் சப்போர்ட் இருக்கும், புருஷன் சப்போர்ட் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க, பொண்ணாக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டு சப்போர்ட்டு, உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டு, உங்கள் அண்ணன் தம்பி சப்போர்ட்டு, உங்கள் மாமா மச்சான் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்து தான் நீங்கன்னு வெளியே காட்டுறீங்க. உங்கள் பசங்களை கொண்டு போய் சேர்த்தும் போது நீங்கள் உங்கள் பசங்களை கொண்டு போய் ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ சேர்த்து அட்மிஷன் போடும்போது கூட இது இன்னாருன்னு சொல்லி நீங்கள் வந்து காட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி தூக்கி விட பலமாக ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருப்பாங்க, காடு தோட்டம் கொடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு கடன் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ண வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்த பொண்ணு நகை நட்டு கொண்டு வந்திருப்பா, அவங்க வீட்டு சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கை தாங்கி தூக்கி விடுறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா வழி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் நின்று பக்கபலமாக விடுமச்சான் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள். ஆனால் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சுன்னா அவள் பக்கத்தில் நின்று விடு கவிதா பார்த்துக்கலாம், விட்ரா பார்த்துக்கலாம், விட்ரி பார்த்துக்கலான்னு சொல்ல ஆள் இருக்காது. நீ வரையா, இந்த தொழிலுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், உன்னால் நான் 10 ரூபா பார்ப்பேன், என்னால் நீ 10 ரூபா பார்ப்பேன், வரையா அப்படின்னு கூப்பிட வேணால் ஆள் இருக்கும். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். அதே போல் புருஷனை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பேர் எவ்வளவோ செய்கிறாங்க. நான் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி எதுவுமே வெளியே வராது. புருஷன் இல்லாமல் அவள் உண்டு, அவள் வாழ்க்கை உண்டு, அவள் பிள்ளைங்க உண்டுன்னு ஓடிட்டு இருந்தான்னா அவளுக்கு ஏன் தான் இப்படி இந்த சமுதாயத்தில் நடத்துகிறாங்கன்னு தெரியல. பரவாயில்லைங்க. இப்போ நான் வந்து எங்கிட்ட பேசினேன் ஒரு 1 2 3 ஒரு 6 ஃபேமிலி, 6 ஃப்ரெண்ட்ஸு, 6 அதாவது பொதுவாக ஒரு 6 பேர்
ஃபேமிலியும் சொல்ல வேண்டாம், ஆணா பெண்ணானு சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? பேசுனீங்க, நான் உன் வீட்டில் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சோறு போடு, எனக்கு 1000 500 பணம் கொடு, எனக்கு போட்டுக்க துணி இல்லை, நீ துணி எடுத்து கொடு, இல்லை நீ போட்டிருந்த துணியை எனக்கு கொடு அப்படின்னு நான் உங்கள் வீட்டில் யார் வீட்லேயாவது இல்லை நீங்கள் பேசின யாருக்கிட்டையாவது நான் வந்து நின்றுருக்கேண்ணா? சொல்லுங்கள், யார்கிட்டையும் நான் நின்றுருக்கேண்ணா? ஏன்னா நிற்க மாட்டேன். எனக்கு சுயமரியாதை நிறையா இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தங்க சீன்னு சொல்லிட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்குள்ளே கொஞ்சம் பிடிவாதமும் கோபம் கௌரவம் சுயமரியாதை எனக்கு இருக்குது. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இருக்குது. சுயமரியாதை எங்கே விட்டேன் அப்படின்னா எங்கேயுமே விடலை. நான் சுயமரியாதை விட்டுருந்தேன்னா என் புருஷன் வீட்லேயே நான் நின்றுருப்பேன். ஓகேங்களா? நான் இன்றைக்கி பொழைச்சிருப்பேன். இன்றைக்கி என்ன வேணால் நான் செஞ்சுருப்பேன். இன்றைக்கி எனக்குன்னு ஒன்று உருவாக்கி இது தாண்டா என் உலகம், இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் குழந்தைங்க அப்படின்னு நான் ஓடிட்டுருக்கேன். ஆனால் மற்றவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுங்க, என்ன முதுகில் குத்துன அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பண்ணுறீங்கல்ல? நான் பண்ணுறேண்ணா. என் கூட பழகின வரைக்கும் நல்ல மரியாதையாக நடத்துகிறேன், மரியாதையாக ட்ரீட் பண்ணுறேன், அவ்வளோ அன்பை கொட்டுறேன். இந்த அன்பை வேறு யார்கிட்டையாவது கொட்டியிருந்தா கூட, நான் வளர்த்துற நாய் பூனை கூட என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும். இன்னும் 2 நாய் பூனையை வாங்கி வளர்த்திருந்தேன்னா கூட இன்னும் நிறைய அன்பை என்கிட்ட காமிச்சிருக்கோம். நான் இல்லைன்னா கத்தும், நான் சோறு போலினா கூப்பிடும். ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி முதுகில் குத்துறீங்களே, மனசாட்சி இல்லை உங்களுக்கு? சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களை எல்லாத்தையுமே கை காட்டி சொல்கிறதுக்கு? சொல்லுங்கள். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். இதையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன நீங்கள் என்னை கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, நான் வருவேன். ஓகேங்களா? நீங்கள் என்னை மட்டம் தட்டி கீழே தட்டுனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் வருவேன். இனி என் வாழ்க்கையில் ஃப்ரெண்டு அப்படின்னு எந்த ஒரு அந்த ஃப்ரெண்டுங்கிற இடத்துல யாருக்குமே இடம் கிடையாது. அந்த இடத்த நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவ்வளோ காயப்படுத்திட்டீங்க. நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என் வீடியோ பார்க்கும்போதோ நான் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு உறுத்தும். சரியா? நான் நெருப்பு மாதிரி எனக்கு தெரியும். ஓகேங்களா? நான் நெருப்பு மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு உறுத்தும். கருமான்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கு வரேன். அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருக்கு என்ன நடக்குது, எத்தனை துரோகிங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இதை நான் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. என் ஃபேமிலியாக நினச்சி என் மனசுக்குள்ளே இருக்க வலியை யார்கிட்டையும் என்னால் ஷேர் பண்ண முடியல. அதனால் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணேன். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். நடுவில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இனி இந்த நம்பிக்கை துரோகியை எனக்குன்னு இல்லை, எல்லாத்து லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு நடந்துச்சு பெரிய விஷயம் நான் சொல்ல வரல, எல்லாத்துக்கும் நடக்கும். நான் ஒரு பொண்ணு அப்படி வரும்போது அவளை வளர விடுங்க, இல்லையே கம்முன்னு ஓரமாக நில்லுங்க. நான் ஒருத்தருக்கு அவ்வளோதான். உங்களால் ஒதுங்கி நிற்க முடியல, கம்முன்னு கண்ணையும் வாயும் மூடிட்டு போயிருங்க. என் வழியை நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். என் பிள்ளைங்களுக்காக இந்த நிமிஷம் கழுத்தறுத்துக்க சொன்னாலும் நான் அறுத்துப்பேன். ஓகே? ஆனால் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நீங்களாம் சுயநலவாதிங்க, அவ்வளோ சுயநலவாதிங்க. யார் என்ன சொன்னாலும் ஓன்னு கேட்டுட்டு போகிறனால கவிதா வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்க. வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கா. எனக்கு என் புத்திக்கு எட்டும். நிறைய படிச்சிருக்கேன். 10 வருஷத்தில் நிறையா பேர்த்த சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. கருமாக இருக்குது, பார்த்துப்பாங்க. யாரையும் இது பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தங்கம். பாய்.